நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு சட்ட மசோதாக்கள் தாக்கப்படலாம், சட்ட திருத்த மசோதாக்கள் தாக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் எழுந்துட்டு இருக்கிற நிலையில் ஒரு அமெண்ட்மெண்ட், ஒரு சட்ட திருத்த மசோதா வந்து ரொம்ப முக்கியமானதாக பேசப்படுது. அதாவது FCRA, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட மசோதா. அதாவது வெளிநாட்டிலிருந்து பெறப்படுற அந்த கான்ட்ரிபியூஷன் ஃபண்ட்ஸு, இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது, கான்ட்ரிபியூஷன் ஃபண்ட்ஸ் சம்பந்தமான ஒரு சட்டத்திருத்த மசோதா கொண்டு வர போகிறாங்க. அது வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு பேச்சுக்கள் இருந்துகிட்டு இருக்கிற நிலையில் அதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யா. இந்த FCRA அப்படின்னு சொல்கிறது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அது உதாரணத்துக்கு இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு நகரத்துலேயும் இருக்கிற மக்களுக்கு அரசால் எல்லா உதவியும் கொடுத்துட முடியுமா அப்படின்னா அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. அதுக்காக இயங்குகிற விஷயங்கள் தான் அறக்கட்டளைகள், அப்புறம் NGOக்கள், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிற NGOக்கள். அவங்களும் வந்து மக்களுக்கு ஒரு சில நல உதவிகள் செய்வாங்க. கவர்மெண்ட் செய்ய முடியாத, ரீச் பண்ண முடியாத ஒரு சில ரிசர்வ்டு பிளேசஸாக இருக்கட்டும், இல்லை கவனிக்கப்படாத பகுதிகளாக இருக்கட்டும், அந்த மக்களுக்கான நல உதவிகளை இந்த அறக்கட்டளைகளும் இந்த NGOஸும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது அப்படின்னா அது ரெண்டு வகையாக வரும். ஒன்று, இப்போ இந்தியாவில் ஒரு NGO ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா லோக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ், இந்தியாவிலேருந்து டொனேஷன்ஸ் அவங்களுக்கு வரும், அதை வச்சு பண்ணுவாங்க. இன்னொரு வகை அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாரின்லேருந்து அவங்க கலெக்ட் பண்ணுற அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது நம்ம ஊரில் இருக்க மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்யறதுக்கு ஒரு அறக்கட்டளை, ஒரு NGO நிறுவனம் வந்து வெளிநாட்டிலேருந்து ஃபண்ட்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லா நாட்டிலையும் இருக்கிற அந்த நடைமுறை தான். அது மூலியமாகவும் ஃபண்ட்ஸ் வாங்கி இங்கே வந்து மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த நம்ம வீடியோவுடைய பேசிக் கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வெளிநாட்டிலேருந்து வாங்குற அந்த டொனேஷன்ஸை தான், அந்த நிதியை தான் வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா நாடுகளுமே ரெகுலேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எல்லா நாடுகளிலும் வந்து அவங்க உள்ளே வர அந்த NGOஸ்க்கான ஃபண்டு, இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கான ஃபண்டு, கல்வி நிறுவனங்கள், அது கல்வி சார்ந்த அறக்கட்டளைகளுக்கு வர ஃபண்டு எல்லாமே வந்து அவங்க ரெகுலேட் பண்ணுற மாதிரி தான் ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அது இந்தியாவிலேயும் இருக்குது. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் அப்படின்னு இந்தியாவில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கான ஒரு சர்வதேச அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பின்னணி இருக்குது. அதாவது உலகப்போர்கள், இரண்டாம் உலகப்போர், முதல் உலகப்போரை முடிஞ்ச டைமில் ஒரு 1948-49 அந்த வாக்கில் வந்து சோவியத் ரஷ்யாவுக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ஒரு பனிப்போர் வந்து அப்போது ஆரம்பிக்குது. அதாவது யார் வந்து உலக நாடுகள் மேலே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, அவங்களுடைய பவர்ஸ் யார் வந்து அதிகமாக ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. இது ஒரு டைரக்ட் போர் கிடையாது, இது வந்து ஒரு ப்ராக்சி வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த ஒரு மறைமுக போர். அதாவது அவங்களுடைய ஆதிக்கம் பல்வேறு நாடுகள் மேலே இருக்கும். அந்த நாடுகள் வந்து பக்கத்து நாடாக இருந்தாலும் அவங்க மோதிப்பாங்க, இல்லை அவங்களுடைய அரசியலில், பொருளாதாரத்தில் தாக்கம் ஏற்படுத்துகிற அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அமெரிக்கா தலைமையிலான அந்த மேற்கத்திய நாடுகள் ஒரு வெஸ்டர்ன் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இன்றைக்கி இருக்கிற ரஷ்யா, அப்போது சோவியத் யூனியனாக இருந்த அவங்களுடைய தலைமையில் அந்த கிழக்கத்திய நாடுகளுடைய ஒரு ஈஸ்டர்ன் பிளாக் அப்படிங்கிற இந்த ரெண்டு பிளாக்குக்கும் அந்த ப்ராக்சி வார், அந்த கோல்டு வார் அப்போது நடந்துகிட்டு இருக்கு. இந்த கோல்டு வார் பனிப்போருடைய உச்சமாக என்ன அப்படின்னா, அமெரிக்கா தலைமையிலான அந்த வெஸ்டர்ன் பிளாக் இருக்காங்களோ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மேலே இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, பல்வேறு மறைமுகமான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. அதாவது ரஷ்யாவுடைய தலைமையில் ஹங்கேரி இருக்குது அப்படின்னா அந்த ஹங்கேரி நாட்டுக்குள்ளே இருக்கிற கல்வி நிறுவனங்கள், அறக்கட்டளைகள், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபண்ட்ஸு கொடுத்து அங்கே வந்து இன்டர்னல் பிரச்சனைகளை வர வைக்கிறது, அங்கே உள்நாட்டு கலவரங்கள், இல்லை அரசியல் மாற்றங்கள் நிகழ்த்துறது அப்படிங்கிறது ஒரு யுத்தியாக அவங்க வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுக்கான ஃபண்டிங் வந்து அங்கே இருக்கிற NGOஸ் மூலயமா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிற பேரில், இப்போ ஹங்கேரியில் ஒரு NGO இருக்குது, ஒரு கல்வி அறக்கட்டளை, ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னா யூனிவர்சிட்டிக்கு இவங்க வெளியிலேருந்து அங்கே ஃபண்ட் அனுப்புகிறாங்க. பல்வேறு நாடுகளில் ஒரு பொருளாதார சிக்கலை உருவாக்கியிருக்காங்க, அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமையை உருவாக்கியிருக்காங்க, பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு
என்ஜிஓக்கள் அறக்கட்டளைகள் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய அந்த இயற்கை சார்ந்து செயல்படுறோன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கள கிளர்ச்சி வர வச்சு பல்வேறு நாடுகளில் மாற்றங்களை வந்து நிகழ்த்தி இருக்காங்க அந்த வெஸ்டர்ன் பிளாக்கு. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் நடந்த ஒரு பனிப்போர். அதாவது 1991 சோவியத் யூனியன் உடஞ்சிச்சு, அதோட அந்த பனிப்போர் முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்தது. இந்த டைமில் தான் இந்தியாவில் எமர்ஜென்சி இங்கே இருக்குது. 1975லேருந்து 77 வரைக்கும் இந்திரா காந்தி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி வச்சுருக்காங்க. வெளிநாடுகளில் இந்த பனிப்போர் சம்மந்தமாக நடந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இந்திரா காந்தி, அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயங்கள் நம்ம நாட்டுக்கும் சீக்கிரம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்போது என்ஜிஓஸ் அதிகம் இல்லை அப்படின்னாலும் அரசியல் கட்சிகளை வந்து ஃபாரின் நேஷன்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இங்கே இருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியாவோடைய ஓனர்ஸை வந்து அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். கல்வி நிறுவனங்கள் யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வெளிலேருந்து ஃபாரின் ஃபண்ட்ஸ் மூலயமா இறக்கி இங்கே வந்து பிரச்சனைகள் எழுப்ப முடியும். அப்படிங்கிறதுல இந்திரா காந்தி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் 1976 வந்து அப்போது கொண்டு வராங்க. அதில் மெயினாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்தியாவில் இருக்க பல்வேறு நிறுவனங்கள் அப்போ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க, அதை வந்து நாங்கள் ரெகுலேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு அப்போது சொல்கிறாங்க. இன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வர இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட்டு 2026 எல்லா எதிர்கட்சிகளுமே வந்து பெரும்பாலும் இன்றைக்கி எதிர்த்துட்ருக்காங்க. முக்கியமாக வந்து காங்கிரஸ் வந்து என்ன மாதிரி ஒரு கட்சி அப்படின்னா, அவங்களுடைய லாபத்துக்காக, கட்சி லாபத்துக்காக, அந்த குடும்பத்துடைய லாபத்துக்காக என்ன வேணும் செய்யறதுக்கு தயங்காத ஒரு குரூப். இந்த 1976 லாவே வந்து காங்கிரஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க, இந்திரா காந்தி தான் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ராகுல் காந்தி ஃபேமிலி தான் இந்த லா கொண்டு வந்ததே. இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் அதில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறாங்க. அப்படிங்கிற உடனே இவங்க கொடுத்தி செலுந்து இது மாதிரி நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், இது வந்து நீங்கள் சட்டமாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆக்டோடைய அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து எப்போல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 1976 அந்த சட்டம் வருது, 85 ஒரு மேஜர் அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அப்புறம் 2010 ஒரு மேஜர் அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது மூணுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து காங்கிரஸ் பீரியடில். 2014 மோடி தலைமையில் அந்த கவர்மெண்ட் வரத்துக்கு முன்னாடி 2 தடவை முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. காங்கிரஸ் கவர்மெண்ட் UPA 2 இருக்கும்போது 1976 கொண்டு வந்து எஃப்சிஆர்ஏ ஆக்டை வந்து டோட்டலாக வந்து ரிப்பீல் பண்ணுறாங்க. அதாவது புதுசாகவே ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க 2010. அதுக்கப்புறம் 2016 பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு சில ரெகுலேஷன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் 18 ஒரு தடவை அமெண்ட் பண்ணுறாங்க. 20 ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட். அது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த 2010 வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் நடந்த அமெண்ட்மெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி வந்து காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடாது, சட்ட திருத்தம் பண்ணக்கூடாது சொல்லி இன்றைக்கி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அந்த 1976 ஆக்டையே டோட்டலாக ரெப்பீல் பண்ணி ஒரு புது ஆக்டே கொண்டு வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த எஃப்சிஆர்ஏ ஸ்ட்ரிக்ட் பண்ணதே அவங்க தான். புது சட்டமாகவே மாறுது. 1976 ஆக்ட் வந்து எனாக்ட்மெண்ட்லேயே கிடையாது, அதை தூக்கிடுறாங்க. 2010 அதாவது எஃப்சிஆர்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு லைஃப் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனாக கொடுக்க முடியாது. நீங்கள் ஃபாரின்லேருந்து ஒரு NGO நீங்கள் ஃபண்டு வாங்குறீங்கன்னா அது வந்து ஒரு 5 வருஷத்துக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை தான் வச்சுக்க முடியும். திரும்ப நீங்கள் ரினிவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு கொண்டு வராங்க. அப்புறம் யாரெல்லாம் வந்து நிதி வாங்கக்கூடாது, யார் நிதி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில கட்டுப்பாடுகள் கொண்டு வராங்க. அதில் தேர்தல் வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள், மக்கள் பிரதிநிதிகள், MLA MPs, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வாங்கக்கூடாது அப்படிங்கிற அந்த முக்கியமான அமெண்ட்மெண்ட்டும் பண்ணதும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க. யூட்டிலைசேஷன் மீது கண்காணிப்பு அப்படின்னா அவங்க எந்த பர்பஸ்க்காக அந்த நிதி வாங்குறாங்களோ அந்த பர்பஸ்க்காக அது பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கான ஒரு சட்டமும் அந்த 2010 தான் அவங்க கொண்டு வராங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்ஸ் எவ்ரி இயர் வந்து சப்மிட் பண்ணணும், அக்கௌண்ட்ஸு ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும். இது எல்லாமே வந்து இன்னைக்கு பாஜக கவர்மெண்ட் கொண்டு வர சட்டத்தோடைய ஒரு பேஸ் தான். புதுசாக இன்னைக்கு வந்து இந்த ஃபாரின் ரெகுலேஷன்ஸ் ஆக்டை வந்து பிஜேபி கொண்டு வந்து NGOஸை வந்து கொடுமைப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு
பிம்பத்தை இந்த எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் தலைமையில் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. 2014 பாஜக முதல் தடவையாக ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் வந்து யூபிஏ காங்கிரஸ் தலைமையில் யூபிஏ வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இருந்த பல்வேறு என்ஜிஓக்கள் வந்து இந்த 2014 பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன உடனே அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை ரெனிவல் பண்ணாமே விட்டுடுறாங்க. அது போக பிஜேபி கவர்மெண்ட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 9000 என்ஜிஓஸோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை கேன்சல் பண்ணாங்க. கவர்மெண்ட் கேன்சல் பண்ணால் ஒரு 9500 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸு அவங்களாம் வந்து நாங்கள் ரெனிவல் தேவையில்லை, நாங்கள் இதுக்கு மேலே என்ஜிஓ ஃபங்க்ஷன் பண்ணலை அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டு போனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12000 என்ஜிஓஸ், கிட்டத்தட்ட ஒரு 21000 என்ஜிஓஸ் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இருந்து ஃபாரின் ஃபண்ட்ஸோ இல்லை லோக்கல் ஃபண்ட்ஸோ வச்சோ அவங்க ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணலை. ஏன்னா அதுக்கப்புறம் பிஜேபி கவர்மெண்ட் வந்துடுச்சுங்கிறதால பல்வேறு நெருக்கடிகள் வரும், ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகிடும், முன்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, அவங்களுடைய ரெகுலர் அந்த ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட முடியாது, அவங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து நாங்கள் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஒன்று கவர்மெண்ட் பண்ணுச்சு, இல்லை அவங்களாவே வந்து விலகிக்கிறோங்கிற மாதிரி விலகிட்டாங்க. அப்போ இந்த நம்பர்ஸை வச்சே நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் எவ்வளோ முறைகேடுகள் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த 2020 என்ன மாதிரி மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது, அதாவது நீங்கள் ஃபாரின்லேருந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் வாங்குறதுக்கான ஒரு எலிஜிபிள் என்ஜிஓவாக இருக்கீங்க, எஃப்சிஆர்ஏவுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டீங்க, சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா டெல்லியில் இருக்க எஸ்பிஐ மெயின் பிரான்ச்சில் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு என்ஜிஓ வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அங்கே வந்து டெல்லி எஸ்பிஐ பிரான்ச்சில் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட் வந்து வேறு எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் வந்து எஃப்சிஆர்ஏ ஃபண்ட்ஸு கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் அங்கே இருக்கும். நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபண்டு கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கிற வேறு எந்த பிரான்ச்சுக்கும் நீங்கள் அங்கேருந்து வந்து ஃபண்ட்ஸை மூவ் பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஏன் இந்த மாதிரி ஒரு சட்டம் பிஜேபி கொண்டு வந்தாங்க 2020 அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக ஒரு 15000 ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வாங்குகிற நிறுவனங்கள் இருக்காங்க, என்ஜிஓஸ் இருக்காங்க அப்படின்னா 15000 பேரும் 15000 பேங்க்கில் வந்து அவங்க அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்க போகிறாங்க ஒரு பேங்க்கில். அப்போது அந்த 15000 பேங்க்ஸுமே வந்து கவர்மெண்ட்டால் மானிட்டர் பண்ண முடியாது, ஃபாரின் ஃபண்ட்ஸ் வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க முடியாது. அப்படிங்கிறதுல ஒரு டெசிக்னேட்டட் பிரான்ச் போட்டு அதில் வந்து உங்கள் ஃபண்ட்ஸை ரூட் பண்ணி அங்கேருந்து நீங்கள் இந்தியாவில் இருக்க எந்த பிரான்ச்சுக்கானாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு மானிட்டரிங்க்கு இதுதான் ஈஸியான மெத்தடு, நாங்கள் ஒரு பிரான்ச்சும் ஒரு என்ஜிஓ நாங்கள் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மேஜர் ரூல் அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இன்னொரு என்ஜிஓவுக்கு நீங்கள் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்னாக வாங்குகிற அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல். முன்ன வந்து எப்படின்னா 2020க்கு முன்னாடி என்ஜிஓஸ்குள்ளே அமௌண்ட் வந்து கொடுக்கல் வாங்கல் இருந்துக்கலாம். அது அவங்க என்ஜிஓஸ் வந்து அவங்க போடுற அந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்கும், அந்த அவங்களுடைய அந்த பைலாஸ்லேயே இருக்கும். அதாவது மேனேஜிங் ட்ரஸ்டி வந்து முடிவு பண்ணார் அப்படின்னா நம்ம என்ஜிஓலேருந்து ஃபண்டு இன்னொரு என்ஜிஓவுக்கு லோனாவோ கடனாவோ இல்லை டொனேஷன் கான்ட்ரிபியூஷனாவோ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க. ஆனால் 2020க்கு அப்புறம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் வந்து 50%லேருந்து 20% 2020 குறைச்சிட்டாங்க. 2010 நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில என்ஜிஓஸ் வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வாங்குகிற அமௌண்ட்டில் கிட்டத்தட்ட 80% வரைக்குமே வந்து அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸாக அவங்க காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதாவது சேலரி போடுறது, ரெண்ட் கொடுக்கறது, இபி பில்லு, இன்டர்நெட் பில்லு, ஃபோன் பில்லு, இல்லை வந்து நாங்கள் புதுசாக வந்து கார் வாங்கினோம் என்ஜிஓவுக்கு அப்படிங்கிற மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸில் ஒரு 80% 90% வரைக்கும் அந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸில் கணக்கு காமிச்சிட்டு அந்த அமௌண்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருந்தது. அதை வந்து 2010 வந்து அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு வந்து அதை ஒரு 50% வந்து குறைச்சாங்க. அதை இப்போ 2020 வந்து இன்னும் வந்து பிஜேபி அதை கட் டவுன் பண்ணிட்டாங்க. 50%லேருந்து அதை 20% தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஒரு என்ஜிஓ ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஆட் நம்பர்ஸில் ட்ரஸ்டீஸ் இருப்பாங்க, ஒரு 3 பேர் 5 பேர் 7 பேர் 9 அந்த மாதிரி ட்ரஸ்டீஸ் இருப்பாங்க. அப்புறம் மேனேஜிங் ட்ரஸ்டி, டைரக்டர்ஸு, அப்புறம் ஆஃபீஸ் பீரர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. 2020
எல்லாமே அவங்களுடைய ப்ரூஃப் ஐடிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பேனு, இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து நீங்கள் மேனேஜிங் ட்ரஸ்டீஸாக இருக்கிறவங்க, டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க, ஆஃபீஸ் பியரர்ஸு எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு உங்களுடைய டேட்டாவை நீங்கள் கொடுத்தாகணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான அந்த டாக்குமெண்ட் கூட சேர்த்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூலை 2020 கொண்டு வந்துட்டாங்க. இந்த 2026 இந்த FCRA அமெண்ட்மெண்ட்டை வந்து ஏன் இவ்வளோ முக்கியமாக எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்க்கிறாங்க, சிட்டிசன் ஆர்கனைசேஷன்ஸோடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஏன் வந்து எல்லாம் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு பெரிய நீண்ட பேக்ரவுண்டுமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சின்ன டேட்டா தான். அதாவது ஒரு கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக எவ்வளோ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் உள்ளே வந்திருக்கு இந்தியாவுக்குள்ளே, அது வந்து எப்படிலாம் வந்து யூஸ் ஆகிருக்கு, எப்படிலாம் மிஸ்யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் 2014 பிஜேபி கவர்மெண்ட் வரத்துக்கு அதுக்கு முன்னாடி 10 வருஷம் வந்து காங்கிரஸ் தலைமையிலான UPA கவர்மெண்ட் தான் இருந்துச்சு. 2004 9 வரைக்கும், 9 14 வரைக்கும். அந்த டைமில் அந்த UPA 2ன்னு சொல்லப்படுற அந்த 2009 அந்த 14 வரைக்கும் எவ்வளோ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து 56,000 கோடி அந்த 5 வருஷத்தில் வந்திருக்கு. 2009 ஒரு 10,517 கோடி, அதுக்கப்புறம் 2012-13 ஒரு 11,500 கோடி, 13-14 ஒரு 13,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொத்தமாக வந்து ஒரு 56,071 கோடி உள்ள வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸாக அந்த டைமில் வந்திருக்கு. அதே டேட்டா நமக்கு 2014 அப்புறம் பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 இயர்ஸ்க்கான டேட்டாவாக அதை பார்த்தோம் அப்படின்னா 2014-15 ஒரு 15,000 கோடி, 15-16 ஒரு 17,000 கோடி, 24-25 ஒரு 22,963 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசி ஒரு 10 வருஷத்துக்கு 2,02,232 கோடிக்கான ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்க என்ஜிஓஸ்க்கு வந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஆவரேஜாக எவ்வளோ என்ஜிஓஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து 3 லட்சம் 4 லட்சம் என்ஜிஓஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதில் நமக்கு ஃபாரின் ஃபண்ட்ஸ் வாங்குறதுக்கு FCRA ரெஜிஸ்டர்டு சர்டிஃபிகேட் வாங்கின அந்த என்ஜிஓஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கடந்த ஒரு 10 வருஷமாக ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 15,000-16,000 என்ஜிஓஸ் தான் இந்த ஃபண்ட்ஸ் வந்து வாங்குறதுக்கு எலிஜிபிளாக இருந்திருக்காங்க. 2020 கொண்டு வந்த அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து பல்வேறு என்ஜிஓஸ் வந்து எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்போ போகிறாங்க. இதில் 2022 சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. அதாவது அந்த உங்களுடைய என்ஜிஓ ரன் பண்ணுறதுக்கு ஃபாரின்ல தான் நீங்கள் ஃபண்டு வாங்கி தான் நடத்தணும் அப்படின்னு ஒன்றும் உங்களோட உரிமை கிடையாது. நீங்கள் இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்கள்கிட்ட நீங்கள் ஃபண்ட்ஸ் வாங்கி நீங்கள் நடத்தலாம். இது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், அடிப்படை தேவை ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பில் சுப்ரீம் கோர்ட் வந்து அப்போது சொல்லிடுறாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்து எக்காரணம் கொண்டும் இந்தியாவுடைய இறையாண்மையோ இல்லை இங்கே இருக்கிற கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களையோ இல்லை மதம் சார்ந்த விஷயங்களையோ டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதால பார்லிமெண்ட் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க கவர்மெண்ட் மூலயமா. அப்படிங்கும்போது இதை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. இதை எதிர்த்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரதே வந்து ஒரு அபத்தமான விஷயம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அப்போவே சொல்லிடுறாங்க. FCRA ஆக்ட் ஏன் வந்து ரொம்ப முக்கியமாக வந்தாகணும் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, கடந்த காலங்களில் பல்வேறு நிறுவனங்கள், அதாவது அறக்கட்டளைகள், என்ஜிஓக்கள் வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸை வாங்கிட்டு இங்கே பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுறதை நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கு. நம்ம வந்து இது நமக்கு காதுக்கு வந்த விஷயங்களோ இல்லை எங்கேயாவது பப்ளிக்கில் யாராவது பேசுகிற விஷயங்களை நம்ம கேட்டு ரூமர்ஸை வச்சு நம்ம இந்த டேட்டா நம்ம அரைவ் பண்ணலை. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ண அந்த டேட்டா வச்சு தான் நம்ம இதை இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ஜிஓவை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ஆக்டிவிட்டீஸில் வேணாலும் அவங்க ஈடுபடலாம். அதாவது அவங்க கல்வி சார்ந்த விஷயங்களில் அவங்க செய்யலாம், இல்லை சோஷியல் சர்வீஸு அந்த மாதிரி அவங்க சமூக சேவை செய்யலாம், இல்லை ஆர்ஃபனேஜ் அனாதை இல்லம் இல்லை முதியோர் இல்லம் அந்த மாதிரி அவங்க நடத்தலாம், இல்லை மதம் சார்ந்து அவங்க ஒரு என்ஜிஓ நடத்துகிறதா இருந்தாலும் நடத்தலாம். அதாவது
மதம் சார்ந்து அப்படின்னா அதில் பல்வேறு விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மதம் சார்ந்த விஷயம் அப்படின்னா ஒரு சர்ச்சோ இல்லை ஒரு கோயிலோ இல்லை ஒரு மசூதியோ அவங்க வந்து நிறுவி அதை வந்து நிர்வாகம் பண்ணுறது, அது மூலயமா வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மதமாற்றம் அப்படிங்கிறது ஒரு தடை செய்யப்பட்ட விஷயம். ஒரு கோயில் மூலயமாவோ ஒரு மசூதி மூலயமாவோ இல்லை ஒரு சர்ச்சு மூலயமாவோ நீங்கள் வந்து மதத்தை பரப்புறீங்க, இல்லை இன்னொருத்தவங்களை அவங்க மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அது வந்து ஒரு அஃபென்ஸு. அது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனும் பண்ணக்கூடாது, ஒரு அமைப்புமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல். ஆனால் ஒரு சில என்ஜிஓக்கள், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வாங்குகிற என்ஜிஓக்களே நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு மதமாற்ற விஷயங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு, மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி அவங்கள வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில என்ஜிஓஸோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகிருக்கு, ஒரு சில என்ஜிஓஸோடைய FCRA ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஏன் இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் இவ்வளோ முக்கியமாக பேசப்படுது அப்படின்னா, வெளியிலேருந்து வர கான்ட்ரிபியூஷன்ஸ் எந்த விதத்துலேயும் ஒரு நாட்டோடைய இயற்கை சூழலை, கலாச்சாரத்தை, இறையாண்மையை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எந்த நாடுமே வந்து கவனமாக தான் இருப்பாங்க. அந்த விஷயத்தில் இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 என்ஜிஓஸ் டேட்டா மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3000 என்ஜிஓஸ்க்கான டேட்டா வந்து மத்திய அமைச்சகம் வச்சுருக்காங்க. நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வெப்சைட்டில் நம்ம பார்த்தாலே தெரியும். ஆனால் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 என்ஜிஓஸ் மட்டும் எடுத்திருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாமே வந்து மதமாற்றத்தில் ஈடுபட்டாங்களா அப்படிங்கிற மாதிரினா கிடையாது. இதில் ஒரு சில கிறிஸ்துவ என்ஜிஓக்களும் இருக்காங்க, இஸ்லாமிய என்ஜிஓக்களும் இருக்காங்க, இந்து மதம் சார்ந்த என்ஜிஓக்களும் இருக்காங்க. அவங்க FCRA ரெகுலேஷன்ஸ்குள்ளே ஃபிட் ஆகலை, அந்த ஃப்ரேம் ஒர்க்கை அவங்க சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நிறுவனங்களுக்கான குற்றச்சாட்டுகளாக இருக்குது. ஒரு சில நிறுவனங்கள் நாம் சொன்ன மாதிரி அந்த தடை செய்யப்பட்ட விஷயங்களை செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளுமே இருக்குது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த டேட்டாவை பார்ப்போம்.